விக்கிரவாண்டி மாநாடும் சரி, இந்த மாநாடும் சரி, ஒரு தேதியில அறிவிக்கிறீங்க. ஆனா அந்த தேதிக்கு தள்ளி போகுது, இல்லைன்னா முன்னாடியே நடக்குது. என்னதான் இந்த மாநாட்டுக்கு விக்கிரவாண்டி வீசாலையில் அந்த மாநாடு தள்ளி போனதும், மதுரை மண்ணிலே இந்த மாநாடு முந்தி வந்ததும் எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்கிறேன். எல்லாமே எல்லாத்துக்கும் தயாராகிதாக நம்ம அரசியல் களத்துக்கு வரோம். இன்னும் சொல்ல போனா இப்படி முந்தி ப்ரீபான் பண்ண அவங்கள சொல்லிட்டோம்னா அவங்க சோர்ந்து போயிடுவாங்க, தயங்கி போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல. அதை உடைக்கக்கூடியதுதான் மக்கள் சக்தி. நீ எவ்வளவு நெருக்கடி தந்தாலும் அதை உடைத்து போய் வென்று காட்டுவதுதான் முதன்மை சக்தி. அப்ப எந்த தயக்கமும் இல்லாமல் அதை நாங்க ப்ரீபான் பண்ணதுல நம்ம ஒரு மக்கள் சக்தியாகவும், அதை இன்னும் சிறப்பாக இப்படி நடத்தி காட்டுவதில் ஒரு முதன்மை சக்தியாகவும் தமிழக வெற்றிக் கழகம் மாறி இருக்கு. நம்ம கேள்வி நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த மாநாடுக்கலாம் இது மாதிரி 50-60 கேள்வி பதில்கள் நடத்திருக்கீங்களா? தனியா தேர்வுத்தாள், வினாத்தாள், விடைத்தாள்லாம் போட்டு ஒரு எக்ஸாமே நடத்துறாங்க. நமக்கு மட்டும் வேற யாருக்கும் அப்படி கொடுத்துருக்காங்களா? பத்திரிகை ஊடக நண்பர்களே பொதுவா சொல்லப்படுது, ஒரு மாநாடு ஒரு நிகழ்ச்சினா என்னென்ன ஏற்பாடுகள்லாம் இருக்கும், காவல்துறையோட அந்த பாதுகாப்புக்காக சில கேள்விகள்லாம் கேட்கறாங்கன்னு சொல்றாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு பாக்குறீங்களா? கொஞ்சம் அதிகமா இல்லைங்க, ரொம்ப அதிகமா இருக்கு. பரவாயில்ல, அதெல்லாம் அவங்க டெமோக்ரஸிக்கு உட்பட்டு, சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ற சூழல்ல நாம இருக்கிறோம். ஆனா மாநாட்டு பந்தலில் தலைவர் கேட்கிற கேள்விகள் இருக்கும்ல, அதுக்கு பதில் சொல்ல முடியாம அவங்க முழிப்பாங்கல்ல, அது காலம் பதில் சொல்லும். அப்புறம் பாதுகாப்பு ஏற்பாடு ஒன்று சொன்னாங்க, விநாயகர் சதுர்த்தி, அதனால மதுரையில அந்த தேதியில் நடத்த முடியாது. நான் உங்களை கேட்கிறேன், விநாயகர் சதுர்த்தி மதுரையில் மட்டும் தான் கொண்டாடுவாங்களா இல்ல தமிழ்நாடு முழுக்க? எப்படி? தமிழ்நாடு முழுக்கவே அது இருக்கும். ஓஹோ, சரி. 25 அன்னைக்கு ரொம்ப கஷ்டம், பாதுகாப்பு தர முடியாது. 26 நரேந்திர மோடி வராரு. இந்த நரேந்திர மோடி மேடைக்கு மேடை நீங்கள் எதிரின்னு சொல்லிட்டு டெல்லியில போய் கைக்குலுக்கி நட்பு பாராட்டக்கூடிய அவர் வராரு. அப்ப அது அல்ல. அப்ப என்னது, விநாயகர் சதுர்த்திங்கிறத ஒரு காரணமா சுட்டி காட்டுறாங்க. நம்ம அதுல கூட சரி ஓகே, நீ விநாயகர் சதுர்த்தி சொல்றியா, அந்த பிரச்சனையே வேண்டாம்பா, நீ சொல்றனால நாங்க மாத்தி வச்சுக்கிறோம் என்று 21ஆம் தேதி இந்த நாள் மாறி இருக்கிறது. ஆனால் களம் இன்னும் மாறல, காட்சி மாறல. இது 2026 ஆட்சியே மாறப்போவதற்கான அச்சாரமாக தலைவரினுடைய பேச்சு வந்த பிறகு எல்லாம் உங்களுக்கு புரியும்.